வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியின் போது ஜனாதிபதி பதவியை ஏற்க மறுத்த சஜித், மனுஷ நாணயக்கார குற்றச்சாட்டு. கல்வி நடவடிக்கையில் ஏற்படவுள்ள மாற்றம், அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாய், சுகாதார அமைச்சுக்கு அவசர கடிதம். தமிழர்களின் கோரிக்கைகளை அங்கீகரிக்க வைக்கவே பகிஷ்கரிப்பு ஆயுதம், செல்வராஜா கஜேந்திரன். பிரித்தானியாவில் நிலவும் அமைதியின்மை, இலங்கையர் தொடர்பில் வெளியான தகவல். காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முற்றாக நிராகரித்த இஸ்ரேலிய தரப்பு. பிரேசிலில் விமான விபத்து, பயணித்த அனைவரும் பலி. தொடர்வென விரிவான செய்திகள். 2 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் போராட்டத்தினால் நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் போது நாம் சஜித் பிரேமதாசவிடம் நாட்டை பொறுப்பேற்குமாறு கூறினோம். ஆனால் ஜனாதிபதி நாற்காலியில் அமர முடியாதென கூறி அந்த பொறுப்பிலிருந்து அவர் நழுவி சென்று விட்டார் என மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள வோட்டர்ஸ் எச் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அச்சமின்றி தூரநோக்குடன் சவால்களை பொறுப்பேற்றுக் கொண்ட ஜனாதிபதி ரணிலின் அரசுடன் நாம் மக்களின் உயிரை காப்பாற்ற இணைந்து கொண்டோம். நாடு வீழ்ந்த இடத்திலிருந்து 2 வருடங்களில் எங்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடிந்துள்ளது. ஹரின் சுற்றுலாத்துறை மூலம் நாட்டுக்கு டாலர்களை கொண்டு வந்தார். என்னால் வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மூலம் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்டு வர முடிந்தது. இதனால் தான் மக்களுக்கு எரிபொருள், எரிவாயு, மருந்து மற்றும் மின்சாரத்தை தொடர்ச்சியாக வழங்க முடிந்தது. இதன் காரணமாகவே நாட்டின் தொழில்துறைகளை கட்டியெழுப்பி பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடிந்தது. அன்று நாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை இன்று சரிவர நிறைவேற்றிவிட்டு அச்சமின்றி வெளியே செல்கின்றோம். எமது 2 வருட கடின சேவை நமது வரலாற்றில் எழுதப்படும். எனக்கு வாக்களித்த ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் வாக்காளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சாதாரணதர கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதன் நோக்கமாக சீன அரசாங்கத்திடமிருந்து 20 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவது குறித்து இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் தொடர்பான விசாரணை முற்றிலும் தவறாகவும், குறித்த விசாரணை யாவும் நீதியான முறையில் நடப்பதாக தெரியவில்லை. அத்துடன் குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுவதையே விசாரணை குழுக்கள் மேற்கொள்வதாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிப்பதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் நேற்று மாலை மத்திய சுகாதார அமைச்சிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த மாதம் 28ஆம் தேதி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரணம் தொடர்பாக ஆரம்ப விசாரணைகள் பலகட்டமாக நடைபெற்று முடிந்துள்ளன. அதில் சிலர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். அதில் 2 தாதிய உத்தியோகஸ்தர்களும் 2 குடும்ப நல உத்தியோகஸ்தர்களும் ஒரு மருத்துவரும் மன்னார் மாவட்டத்திற்குள் உள்ளக இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிகின்றோம். இது முற்றிலும் தவறானது. இந்த விசாரணை யாவும் நீதியான முறையில் நடப்பதாக தெரியவில்லை. குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுவதையே விசாரணை குழுக்கள் மேற்கொள்வதாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலிலே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களிடத்தில் தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு பகிஷ்கரிப்பு என்ற ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பகிஷ்கரிப்பு என்ற முயற்சியை முழுமையாக தோற்கடித்து தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தலில் வாக்களிக்க செய்வதற்கான முயற்சிகளில் பலதரப்பினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு சாரார் நேரடியாக பேரினவாத வேட்பாளர்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதிலும், இன்னும் ஒரு சாரார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரிலே தமிழர்களுடைய வாக்குகளை குறிப்பிட்ட ஒரு நபருக்கு திரட்டி கொடுக்கும் நோக்கத்தோடும் முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றார்கள். பிரித்தானியாவில் நிலவும் அமைதியின்மை நிலவரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் கேட்டறிந்ததாகவும்
பிரித்தானியா வாழ் இலங்கையர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித்த போகொல்லாகம தெரிவித்துள்ளார். பிரித்தானியா இலங்கையர் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர்களை நேற்று முன்தினம் பிரித்தானியாவில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரத்தில் சந்தித்த ரோஹித்த போகல்லாகம பிரித்தானியாவில் நிலவும் அமைதியின்மை நிலவரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது குறிப்பாக பிரித்தானியாவின் சில பகுதிகளில் மக்கள் அமைதி சீர்குலைவு சம்பவங்கள் பதிவாகியிருக்கும் நிலையில் இது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்னிடம் கேட்டறிந்ததுடன் இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பில் உறுதிப்பாட்டையும் பெற்றுக்கொண்டார். இதன்படி இது குறித்து நாம் பிரித்தானிய அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருவதுடன் நாட்டில் மீண்டும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் உத்தரவாதம் அளித்திருக்கின்றோம் என உயர்ஸ்தானிகர் ரோஹித்த போகல்லாகம தெரிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோரிச் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த வகையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்கா, கட்டார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட மத்தியஸ்தர்கள் சமீபத்தில் அழைப்பு விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர். இதனை நிராகரித்து இஸ்ரேலிய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் ஹமாஸின் அழிவுக்கு முன் போர் நிறுத்தம் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் சரணடைதல் ஒப்பந்தத்திற்கான நேரம் இது இல்லை. பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் யூதர்களை கொன்ற கேவலமான மக்களை விடுவிக்க இன்னும் நேரம் வரவில்லை என தெரிவித்துள்ளார். குறிப்பாக பிரதமர் நெதன்யாகுவை இந்த வேலையில் விழ வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளதாகவும் பெசலெல் ஸ்மோரிச் கூறியுள்ளார். பிரேசிலின் சோ போலோவில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தின் போது குறித்த விமானத்தில் 58 பயணிகள் உட்பட 4 விமான நிறுவன ஊழியர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் விமானம் வின்ஹெடோ நகரத்தில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருப்பதை அந்நாட்டு தீயணைப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த ATR-72 விமானமானது பரானா மாகாணத்தில் உள்ள கேஸ்கேவாவில் இருந்து சாவ்போலோவின் சர்வதேச விமான நிலையமான கெரோலியோஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகியதாக கூறப்படுகின்றது. இதன்படி விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த 62 பேரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.